முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மின்சார விளக்கு மிகவும் மங்கலாக இருந்தது. அது எங்கு பொருத்தப்பட்டுள்ளது என்பதை காண ஒரு மெழுகுவர்த்தியின் ஒளி தேவைப்பட்டது. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நீராவி என்ஜின் நியூயார்க்குக்கும் அல்போனிக்கும் இடையிலான 150 மைல் தூரத்தை கடக்க 32 மணி நேரம் ஆனது. ரைட் சகோதரர்கள் முதலில் கண்டுபிடித்த விமானம் 12 வினாடிகள் தான் ஓடியது. முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கார் ஆமை வேகத்தில் தான் ஓடியது. அதுவும் இடையில் அடிக்கடி நின்று போனது. ஆனால் இன்று அனைத்தும் எவ்வாறு செயல்படுகின்றன? நவீன வசதிகள் பெருகிவிட்டது. அற்பமான காரியம் என்று ஆச்சரியமாக மேலோங்கி நிற்கிறது. தேவனுக்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்துள்ள நீ மனச்சோர்வுக்கு இடங்கூடாது. அற்பமாக எண்ணப்படுகிற உன்னை தேவன் மகிமையாக மாற்றுவார். இனி என்னால் எதுவும் முடியாது என்று முடிவெடுத்து விடாதே. சூழ்நிலைகளை போராமல் அவைகளுக்கு மேலானவரை பார். தொழில் முடக்கப்பட்டுள்ளதா? பிள்ளைகளின் காரியம் தடையாக கொண்டே இருக்கிறதா? வருமானத்திற்கு வழியே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? சரீர பலவீனம் ஒரு பக்கம் உன்னை வாட்டுகிறதா? எதிர்பார்த்த நன்மைகள் கைகூடி வருவதில் தடையா? எதையுமே நம்பாதே, யாரையும் நம்பாதே. உன்னை படைத்து தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ள இறைவனை மட்டுமே நோக்கிப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். நீதிமொழிகள் 3:5 கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. ப்ராவர்ப்ஸ் 3:5 ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஒன் சாங். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்புகிறேன் உன் வசனம். ஜெபம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர், என் வாழ்க்கையில் உம்மை நம்பி வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.